பொண்டாட்டி கிட்ட கன்ஃபெஷன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு பண்ணா டார்ச்சர் பண்றாளே எப்படி வந்து செம்ம மேட்டர் உங்களுக்கு என்னமா காட்டலாம். செம்ம ஃபன்னியா ஒரு பேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த பேஜ் பேரு வந்து சிசிஎஸ் சிறுசேரி கன்ஃபெஷன். ஐடி கம்பெனில ஏதோ நடக்கிறத பத்தி போடுவாங்க. அதுல பாருங்களே, அனிதான்னு ஒருத்தி நீ லவ் பண்ணில 2011 வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவளுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணி கடைசியில பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சனை ஆகி அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்னு சொன்னில்ல. இந்த அனிதான்ற பேர்லயே ஒருத்தி பெருசா ஒரு கன்ஃபெஷன் போட்டு. இது கன்ஃபெஷனே கிடையாது தெரியுமா? நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எழுதி இருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கல. நான் அது இல்லங்கறேன். அப்புறம் இது பண்றேன். என்னன்னா அபார்ஷன் பண்ணிருக்கா அப்பவே. அத வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு. இப்ப சொல்லிருக்கா. இதுல பூரா பொய் கலமா அதுல வர்றது பூரா வன்மத்தையும் அவங்களோட இதையும் வந்து காட்டுறா எழுதுற பேஜ் மாதிரி. அப்படியா? இது நம்பாத பொய். அவ ஐடியிலே கிடையாது தெரியுமா? அவ ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவ புருஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இவ்வளவு போயிட்டு இருக்காங்க? 5 வருஷமா இங்க வரதே கிடையாது. அங்கேயே தான் இருக்காங்க. அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் அந்த இடத்துல வேலை பாக்குறன்றதுல உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஸ்டாக் பண்ணிருக்க. அவதான் போயிட்டால. அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல. எதுக்கு அவளை ஸ்டாக் பண்ணிக்கிருக்க? ஏன்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் இப்படி இருக்கு? ஆம்பளைங்க வந்து சொல்ல சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டாக் எல்லாம் தான் பண்றது. எக்ஸ் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதா. அப்ப அந்த பொண்ணு உன்னை பாக்குறால. அப்போ ஸ்டோரியில சீன் காமிச்சிருக்கா. அதை நீ கவனிச்சிருக்க. அது மூலமா நீ கண்டுபிடிச்சிருக்க. கரெக்டா? சொல்லுடா. சொல்லுடா.